ஓடிவா உமாலை சூட இதுதான் காதலா அடராமா இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகமும் கேக்குது கொட்டுங்க கொட்டுங்க கோபம் வந்தவர் என்ன சொல்றது தெரியுமா? அனாவசியமா யாரும் பேசாதீங்க. இந்த வயசுல கோபம் வந்து பெரிய நோய்ங்க. கோபம் வராது. வந்தாலும் அதை காட்ட மாட்டேன். காது மிரண்டா காடு கொள்ளாது.
இந்த வயசுல வளர்ந்து 3 பசங்க ஆகி போச்சு. அதை நம்ம கிட்ட ஒழியாது நீ நம்ம வயிற்று வச்சு கிட்ட முட்டுற ரசிகர் எல்லாருமே அதுல தான் விழுந்து போயிருக்காங்க. ஒரு நடிகை இந்த டான்ஸ் ஆடினாங்க. அன்றைய காலைகளுக்கெல்லாம் அது ஒரு காதல், இன்று இளைஞர்களுக்கு இது ஒரு காதல். எங்க வரா எங்கம்மா வரா நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. அறிவு இருக்கா? அடமான போட்டுட்டேன். புத்தி இருக்கா? போகியா போட்டுட்டேன். உதவாங்க வந்தேன். அப்படிலாம் சொல்லப்படும். 2 பேரும் இப்படிலாம் செய்யப்படாது. என்னை பார்த்த உடனே வெக்கமா வருதா? பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அது யாரம்மா அது யாரம்மா மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரம். முன்னோர்கள் செய்த புண்ணியமோ இல்ல நான் செய்த புண்ணியமோ எனக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்ட ரவி கப்பல்ல செய்த புண்ணியங்கள். இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் மக்களுக்கேற்ற மன்னர் மன்னரை கேட்ட மகாராணி உங்களுக்கு ஏற்ற செல்வங்கள் அந்த செல்வங்களுக்காக நான் பேச வேண்டும். யாரோ நம்ம ஊருக்கு காரணம் என் மக்களை பார்க்க வேண்டும். இளவரசர் வருகிறார். பாசம் என்னும் நூலடி வந்த பாசமலர் கூட்டம் பாசம் என்னும் அன்பினில் மலர்ந்த அழகு தீரூட்டம்
பல்லாண்டு காலம் பணமோடி அம்மா, நான் கூடிய சீக்கிரத்தில் செத்து விடுவான். நன்மைகளை சேர்த்து விடுவார். அழகான ஆலயம் ஆலயம் பெருமாள் ஆலயம். அந்த பகவான் மகளே வாழ வேண்டும். இல்லாமல் நீ வருவதற்கு காரணம் என்னப்பா? காரணம் இல்லாமல் எக்காரணம் ஐயா இந்த பெருமாளுக்கு ஒரு பெருமை உண்டு. அந்த பெருமதா சொல்லப்பா நாங்களும் சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். பேசும் பெருமாளை என் பேர் வந்தது. அதனுடைய பெருமை என்ன? பகவானுக்கு அணிவிக்கிற ஆடை சைலண்ட் சைலண்ட். அந்த சிலையிலிருந்து வேர்த்து கொண்டே இருக்குமாம் ஐயா. என் நேரமும் வேர்த்து கொண்டே இருக்குமா. அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க ஆலயம் அமைந்தது நமது தமிழகத்திலே, நமது கூடமங்கல் கிராமத்திலே மேற்கு பெருமாள் ஆலயம் தான். சிறப்பாக அந்த ஐயன் மறுபாலித்துக் கொண்டிருப்பார். மகனே சைலண்ட் சைலண்ட் அனைத்து சைலண்ட் காரணம் இல்லாமல் எக்காரியம் நடக்காதப்பா. சைலண்ட் சைலண்ட் ராஜா. புரியாது. கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் எப்பா இந்நாட்டை சீர சிறப்போடு நான் ஆட்சி பிடித்து விட்டேன். எனக்கோ மனிதாகி விட்டதப்பா. நான் போர் விடுக்கப் போகிறேன். தந்தைக்கு பிறகு தனையில் தானே நாடாள வேண்டும். இந்த நாட்டின் பொறுப்பை மகனேடி வார்த்தை வந்து விட்டதப்பா. நான் ஒரு சின்னஞ்சிறியவன், ஏதோ மரியாதவன், நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். நாட்டு மன்னர்கள் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்து விட்டு என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக் கொள்கிறேன்ப்பா. அவருடைய விருப்பப்படி பல நாடுகள் சென்று அவருடைய ஆட்சி முறையை கண்டு வரும் பொழுது தந்தை பாடசாலை இருக்கிறாரப்பா. அவரை வளர்த்து வந்தபடி வருகின்ற வெள்ளிக்கிழமை சுத்தரமான காத்திருப்பேன். அப்பா, அம்மா போயிட்டு நம்ம போலாம். வெள்ளிக்கிழமை சுத்தரவாரம் அன்றே போய் போலமாக உங்கள் இருவருடைய தலைமையில் தான் நடக்கிறது. இதோட சபை கரையலாம். அம்மா உள்ள நான் என்னத்தான் சொல்ல நான் தாமர்
அமர் சத்தியத்தில மன்னனுக்கு மகளாக முன்னழகு என பெயர் கிடைத்து குறைகளும் இல்லாமல் அதற்கு முன்பதாக என்னுடைய அண்ணனை சந்திக்க வேண்டும். அண்ணா அண்ணா பாடசாலை விடுமுறை உண்மைதான். தொழில்களை விட்டுட்டு உங்களை பார்த்ததற்காக ஓட்டோட்டமா ஓடி வந்து அரண்மனை தேடி பார்த்தாய். என்ன பண்ணீங்க? நான் உன்னை தேடி மலர் குணம் சென்று வந்தம்பா. இருவரும் ஒன்றாக சென்று விட்டோம். தாய் தந்தையை பார்க்க மகளே ஒத்தரகை நோய் நொடி இல்லாமல் ஆண்டவருடைய அனுபவத்தில் நல்லபடியில் வாழ வேண்டும். மகளே எதற்காக பாடசாலையில் படிக்கின்ற உண்மை விரைவாக எடுத்து வர சொல்ல தெரியுமா? அண்ணனுக்கு முடிச்சூட்டி விட ஏற்பாடு செய்திருக்கிறமா? அந்த கண்கொள்ளா காட்சி நீயும் பார்க்க வேண்டும். அந்த நிகழ்ச்சி ஆகட்டுமா? ஆகட்டே மணிமுடி சூட்டு விழா அமைச்சர் தலைமை நடத்த வேண்டும். நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்த்து விட்டு அதே போன்று அரசாட்சி செய்ய நாட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். நீண்ட நாள் ஆசையம்மா என் உள்ளத்திலே பெற்றெடுத்தவர்கள் நாம் இருவராக இருந்தாலும் அரசவையிலே கண்ணகருத்தமாக நம்முடைய மக்களோடு தன் மக்களாக நினைத்து நம்முடைய மக்களை வளர்த்தது இதோ தலவதாரம். பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் பெரியது என்று சான்றோர்கள் சொல்வார்கள். ஆகையினாலே என் கரத்தால் என் மகனுக்கு மணிமுடி சூட்டுவதை விட வளர்ப்பு தந்தையாக இருக்கக்கூடிய இவருடைய கரத்தினால் மணிமுடி சூட்டினால் அது எனக்கும் பெருமை, அவருக்கும் பெருமை. ஐயா, நீங்கள் தான் அன்பு கட்டளை. நாட்டு மன்னர் அவர் இருக்கும்போது எப்படி அவர்களாக இருந்தாலும் குழந்தைகளை வளர்த்தது நீங்கள் அல்லவா? எடுத்து சொல்லப்பா, எடுத்து சொல்லப்பா. ஐயா, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உண்மைதான். எனது திருகரத்தால் அமைச்சர் திருகரத்தால் மணிமுடி சூட்டுவிழா இந்த பிள்ளைகள் என்னை எப்படி வாழ்த்த போகிறார்கள்? மாமன்னர்
தட்டி விடலாமா? அப்பா, இது அவசரம் இல்லையா? என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? எதற்காக இப்படி எல்லாம் நடந்து கொள்கின்றீர்கள்? அப்பா, யாருடைய கருத்தினால் யாருக்கு மணிமுடி சுட்டுவது? அவனுக்கு என்ன உரிமை இருக்கின்றது அண்ணனுக்கு மணிமுடி சுட்டுவதற்கு? அப்பா, அவன் யாரவன்? அவன் எப்பேற்பட்டவன்ப்பா? அவன் ஒரு வேலைக்காரன் நாய். பெருமாள் கோயிலோட போய் கறி போடலாமா? கையை பிடிச்சி கடிப்பான். இப்படி வெடி வச்சுக்கிற ஆளேரா. அவன் கருத்தினால் அண்ணனுக்கு மறுபடி சுற்றுவதா? அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அவமானம். என்ன பேச உன் மகன்? வருத்த அவமானம். தளபதியாரே, வருத்த வேண்டாம். ஏதோ சின்ன திரை பெண்ணானவள் தெரியாமல் பேசுகின்றார். அவளுக்கு சில புத்திமதியை எடுத்து உரைத்தால் கொள்வாய். முத்தழகி அம்மா, இத பரமா இன்னும் விளையாட்டு குழந்தையாகவே இருக்கின்றாய். அப்படிலாம் பெரியவங்களை தவறா பேசக்கூடாது. அப்படியா? ஆமா. அம்மா, நீங்க கூட பழச மறந்துட்டீங்களா? அவன் யாருமா? அவன் எப்பேற்பட்டவன்? வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு பிடிக்க வந்த ஒரு வேலைக்காரன். அம்மா, நான் காலாளர் வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய். தலைவலி அமுதாண்டன் என்ன பேச உன் மகன்? நாங்கள் நினைத்தால் இந்த நாட்டை தவுடு பொடியாக்கி விடுவோம். நான் தவுடு பொடிக்கிறாரு ஒரு மொய் தள்ளுறாரு. வளர்ந்து ஆளாகிவிட்டார். ஏதோ தெரியாமல் பேசுகின்றாய். அதற்காக தளபதியாரே, எங்கள் முன்னதாக என்னுடைய மகளை பேசுகின்றார். ஆமா, இத பரமாப்பா. அம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னடா அப்படி பாக்குறேன்? 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறோம்? நெத்தியில திலகமாக வைக்கின்றோம். பிறகு பூஜை அறையிலே வழங்குவதற்காக வைக்கின்றோம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எங்க விடுறோம்? வாயர் படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவன் இவன். செருப்புக்கு சமம். செருப்பு தான் பார்த்தாயா மன்னா, ஒரு செருப்புக்கு சமமா நாங்கள். ஒரு செருப்பு 14 வருடம் ஒரு நாட்டையே ஆண்டிருக்கிறது. ஒரு சின்ன பொண்ணு உட்காந்து ஒண்ணுக்கு பேர் அவளுக்கு அம்மா தானே நின்னுக்கிற பேர் ஆம்பளை. இவன் கருத்தால் மணிபடி தொட்டி என் நாட்டை நான் ஆள வேண்டுமா? இவன் கருத்தால் மணிபடி தொட்டுவதற்கு என்ன தகுதி தராதரம் இருக்கிறது? இவன் கருத்தால் மணிபடி தொட்டினால் என் நாட்டை நான் ஒருபோதும் ஆட்சி செய்ய மாட்டேன். உங்கள் கருத்தால் மணிபடி தொட்டுங்கள், சீரம் சிறப்போடு ஆட்சி செய்கிறேன். இல்லை என்றால் நான் புறப்படுகிறேன். நாங்கள் புறப்படுகிறோம். மகாராணி, நாங்கள் போய்த்தான் ஆக வேண்டும். என்னை பார்க்க வேண்டாம், என் மனைவின் முகத்தை பாருங்கள். அதை பார்த்துதான் இருக்கிறேன். இதோ மகள் இருக்கின்றார், மகள் இருக்கின்றார். அவருடைய விருப்பத்தை கேட்டு மணிமணி சுற்றிருக்கிறார். கேட்காமல் செய்வது தவறு. நீங்கள் தானே? உண்மை.
ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஆலோசிக்காம தனி ஒரு மனிதர் முடிவெடுத்தால் எந்த பிரச்சனை ஏற்படும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். தளபதியாக தலைமுறை எனக்கும் தலை உருவாகிவிட்டது. சரி, என்னுடைய திருகரத்தாலே என்னுடைய மகனுக்கு மணிமுடி நானே சூட்டுகிறேன். என் நாட்டு மாமன்னர் அப்படியே ஆகட்டும் அப்பா. ஒரு அன்பான வேண்டுகோளப்பா. கடமையை நாங்கள் முடித்துவிட்டோம். உன்னுடைய தம்பி முத்தை வெளிநாடு சென்றிருக்கிறார் சிறுவழிதல் படிப்பதற்காக. நாங்கள் இல்லாத நேரத்தில் முத்து நாட்டிற்கு வந்தால் தாயாக தந்தையாக குலத்தின் அண்ணனாக தெய்வமாக அவரை வளர்க்க வேண்டும். அப்படியாகட்டும் அன்பு தந்தை ஓவிதா தாயே தங்கா, என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? சந்தோஷமாக இருக்கின்றேன். ஆகட்டுமா? இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை பார்த்து என் தொழிலை பார்த்து செல்ல வேண்டும். ஆகட்டும், சென்று வாமா. என் நாட்டுக்கு இனிமேல் நான் தான் மன்னன். என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்றார். தந்தை ஆண்டாரே நாடு அது அல்லவா நாடு. இதற்கு மேல் நீ ஆள போகிறாய். அதுதான் நாடு. சுடுகாடா? என்ன சுடுகாடு? பேசியிருந்தால் என்னை மன்னித்து விட்டேன். சென்று ஓய்வு பெற்றுக் கொள்கிறேன். சிங்கம் அமர வேண்டிய இடத்தில் சிறுநலிக்கு வேலை. ஒரு ரூபாய்க்கு சில்லறை மாற்றி என்ன தெரியுமாடா அவனுக்கு? என்ன தெரியாது. அவனை நாட்டு மன்னனாக போகிறான். விட மாட்டேனா அவனை? நம்ம பார்த்து வளர்ந்த பசங்க நம்மளை எதிர்த்து பேசுறாங்க. மாட்டி விட்டக்கா செருப்பு சமயம் பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு எடுத்தா ஒரு விளக்கு ஏறிட்டா ஒருத்த விட்டு தாலி அறுத்தா நம்ம தாலி தாலி அறுத்த பாடி சந்திக்கிறேன் அவனை. தனிமையில் வருவான். பார்த்துக் கொள்கிறேன். Yeah.
நீங்க எங்க போயிருந்தீங்க? நாங்களா இது என்னன்னா என்னன்னா பண்ணி விடுங்க. ஆமாண்டி அதனாலே ஆமா இளவரசி அம்மா எங்க போனா தெரியல. இளவரசனே சொல்லாதடி என்னாச்சு? தெரியுமா அவன் பணக்காரன் ஆணவத்திலேயே ஆடிட்டு இருக்கிறான் அப்படியா? ஆணவம் சீக்கிரம் மலர்வான் வந்தமே வந்துட்டா சரியான மரணமா இருக்கிறாங்க வரலிக்க தேவி சிவா சிவா போட்டு அப்படியே முகரெல்லாம் பீச்சுக்கோ மூக்கு உடைச்சுக்கோ பார்த்துக்கோ பல்லுலாம் அப்படி பறந்துட்டான் நீ அடிச்சுதான் பாரு. சொன்னா இல்லையா இளவரசி மதன சொல்லலாமா? இளவரசியா சரியா நேரத்துக்கு வந்தால தெரியல அப்ப யார் மேல தப்பு அப்படி கேளு. அம்மா நீங்க எங்க போனீங்க? என் மேல தவறா? உண்மைதான். நான் எனக்கு தவறு நேரம் உங்களை தம்மா தேடிக்கொண்டே வருகிறாங்க. தெரிவித்து படிக்கலாம். வாயை மூடுங்கடி. எனக்கு நீங்க தெரிவித்து படிக்கலாம். நாங்களாம் உன்னை தெரிவித்தே வரேன். ஆமா. அரண்மனை முழுக்க ஒரு மாதிரி என்னடமா? எங்கெல்லாம் தெரிவித்து நாங்க ஒரு ரூம்ல கதவு உடைச்சு பார்த்தோம். கது உடைக்கிறதுல ஆமா ஆமா 552 ரூம் கட்டி வச்சிருக்காங்க. எதற்காக தெரியுமா கோவம் நாங்க அனைவரும் மலர்வனத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துட்டோம் நீங்க வரலன்னு சொல்லிட்டு நாங்க மூணு உங்க மேல கோவமா இருந்தோம் அதனாலதான் கோவமா இருக்கீங்களா? உங்களை பார்ப்பதற்காக தான் ஓட்டோட்டமா ஓடி வந்தேன். வரும்பொழுது வழியில் என்னுடைய அண்ணனை பார்த்து விட்டேன். அப்படியே அண்ணன் என்னை கையோட அரண்மனை கழிச்சுட்டு போயிட்டாரு. அது மட்டும் கிடையாது, அரண்மனையில ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தது. ஒருவேளை பலகாரம் எடுத்து வந்துருக்கோங்களோ யாரு அது கிடையாது. இங்க பாரு, சந்தோஷமான நிகழ்ச்சி என்று உரைத்தேனே, அது என்ன தெரியுமா? என் நாட்டுக்கு இளவரசராக இருந்த அண்ணன் இப்பொழுது மன்னராகி விட்டார். ஆமா நிரோஷா அப்புறம் எங்க வேணா போய் வரலாம். எந்த நேரத்தை வேணாலும் எப்ப வேணாலும் ஆறு இல்லாம சுத்தலாம். ஐயோ ஆமா இருந்தாலும் அழகா ஆடிப்பாடி சந்தோஷமா விளையாடுறோம். எப்படி சொல்லுடி சொல்லவா எப்படி தெரியுமா?